அது பால் விளையாடுதாங்க. தட்டு தட்டுன்னு தட்டு. என்ன பால் பாத்திரத்துக்குள்ள ஓடிடுச்சா? அம்மாடி, இதுக்கு தானே சொன்னேன் ஃப்ரீயாக இருப்பேன் நல்லா. அதுக்குள்ளே பால் போயிடுச்சா? அதே விட மாட்டேயா? எங்கே இருக்கு பால்? அது மூலிகை செடி காய வச்சுருக்காங்கடா மருந்துக்கு. பொங்கலுக்கு வாங்கின கணுப்பிள்ளையில இதெல்லாம். இங்கே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. பால் எங்கே இருக்கு? என்னது? கம்பு வேணும்? கம்பா வேணும்? இது அந்த பூனை வந்தால் விரட்டுறதுக்கு. அனாஜ் பிரதர், ஒரு குட்டி நூல் கட்டி தொங்க விடுங்கக்கா. ஓகே ஓகே. அதுவுமே தொங்குமே விளையாடுறதுக்கு. தூசியாக இருக்குடா. இதெல்லாம் பவுடர். அப்படியா? அடிக்கிறது கம்பு எடுத்துட்டாங்கன்னு பயப்படுதோ? வாங்க, குரங்கு மாதிரி தாவ பார்ப்போம். என்ன ஒரு பயம். மனோஜ் பிரதர்க்கா, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, ஈஸியாக பண்ணலாம். ஓகே, வாழை கட்டி தொங்க விட்டுருவா. பவுடர் டப்பா கூட காலி டப்பா விளையாடுறதுக்கு. இந்த வச்சுக்கோ. என்னடி தங்கம், பாலை காணுமா? இங்கே பாருங்க, எதுக்குள்ளே போ. மஞ்சள் கலரு சிங்குச்சா? மஞ்சள் கலரு சிங்குச்சான்னு. அந்த ஒரு பால் இருக்கு பாரு, எடுத்து விளையாட. என்ன வேணும் அதுக்குள்ள? கையை வச்சுக்கிட்டு அழகா தாவம். ஒரு பாசியில் நூலை கட்டி வச்சுக்கோங்க. அந்த பாலில் சுற்றி வச்சு பாசி அளவுக்கு கேப் பண்ணுங்க. அதில் அந்த பாசியை திணிச்சு விட்டால் திரும்ப வராது. எப்படி எப்படி? ஒரு பாசியில் நூலை கட்டி வச்சுக்கோங்க. எப்படி எப்படி திறக்குது பாருங்க கதவு. அங்கிட்ட யார் நிற்கிறாங்களாடா? உங்கள் அப்பா வந்துடாம எம்டன் வந்துட போகிறான். ஒரு பாசியில் நூலை கட்டி வச்சுட்டு அந்த அந்த பாலில் சுற்றி வச்சு பாசி அளவுக்கு கேப் பண்ணுங்கள். அதில் அந்த பாசியை திணிச்சு விட்டால் திரும்ப வராது. இந்த அளவுக்கு சுற்றி வச்சு கேப் பண்ணுங்க. நடையழகி.